அர்ச்சுனா இளங்குமரன் இடையே அமளி துமளி, கூட்டத்தில் வெடித்த வாக்குவாதம். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை குறித்து வெளியான தகவல். கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற 11 இலங்கையர்கள் கைது. மன்னார் காற்றாலை திட்டம் குறித்து அதானியின் நிலைப்பாடு. பிரிட்டன் விதித்துள்ள தடை வரவேற்ற கனடாவின் நீதி அமைச்சர் ஹாரி. தேசபந்துவின் முடிவு சபாநாயகரிடம். அவசர நீர்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் களமிறங்கப்பட உள்ள நூற்றுக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படையினர். கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. நடைபெற்று வரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனாவுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியுள்ளது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ச்சுனா, அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த இளங்குமரன், அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய விதங்கள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையாக்கினர். இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலைமையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு வாகன இறக்குமதியின் போது எவ்வித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்து ஹுலங்கமுவ தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தையில் வாகன விலையில் இருந்து இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றில் நேற்றிரவு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் 300 முதல் 350 பில்லியன் வரை வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். வரிகள் குறைக்கப்படும் என்று யாராவது எதிர்பார்த்தால் இந்த ஆண்டு அது குறைக்கப்படாது. இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று எங்கள் IMF ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மோசடியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற 11 இலங்கையர்களும் அவர்களை விமான நிலையத்துக்கு அழைத்து வந்த ஒரு தரகரும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முறையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் குழுவினால் இந்த குழு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த 11 இலங்கையர்களும் கொழும்பு, களுத்துறை, பதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் 35 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. அவர்கள் அரச ஊழியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு திரும்பி வந்த ஒரு குழுவினர் என்று தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் 484 மெகாவாட் காற்றாலை மற்றும் மின்சார பரிமாற்ற திட்டத்தின் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டண விகிதம் மற்றும் பிற அளவுகளில் சமரசம் செய்ய இந்தியாவின் அதானி குழுமம் தயாராக இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக உரிய நடைமுறை பின்பற்றப்பட்டு காற்றாலை மற்றும் மின் பரிமாற்ற திட்டங்களை செயல்படுத்த அதானி நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இலங்கை அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட முதலீட்டு மேன்மை குழு இந்த நேரத்தில் முதலீடுகளை விரைவாக கண்காணித்தல் என்ற கீழ் இந்த திட்டத்துக்கு ஒப்புதலையும் அளித்தது. அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் 5 அரசு நிறுவனங்களுக்கும் அதானி கிரீன் எனர்ஜி SL லிமிடெட் நிறுவனத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. இந்நிலையில் மூலதன செலவு, நிதி திரட்டும் செலவு, மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தின் காலம் மற்றும் செயல்பாட்டு மற்றும் பராமரிப்பு செலவுகள் போன்ற பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டன. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட இலங்கை அதிகாரிகள் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட கிலோவோட்டுக்கு 8.26 அமெரிக்க சென்ட் என்ற விலை மிக அதிகமாக இருப்பதாக கூறியதை அடுத்து தற்போதைய தடங்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை கனடாவின் நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி வரவேற்றுள்ளார். ஹரி ஆனந்த சங்கரியின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும், இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன். இலங்கையில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது. 2023 கனடா மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்துள்ளது. இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என்று கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மேலும் தெரிவித்துள்ளார்.
போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி சபாநாயகரிடம் அரசாங்கம் யோசனை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் 115 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த தீர்மானம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேசபந்து தென்னக்கோனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சுமார் 20 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையிலேயே அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறிருக்க போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனுக்கு சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 2031ஆம் ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே அவரை பதவி நீக்குமாறு கோரி சபாநாயகரிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் அவசர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு சொந்தமான அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்வரும் 27ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை 8.5 மணி நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று நீர்வளங்கள் சபை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்படி பேலியகுட, வத்தளை, ஜாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபை பகுதிகள், கலனி, வத்தளை, பியக்கம, மக்கர, தொம்பே, கட்டான, மினுவாங்கொடை மற்றும் ஹம்பகா பிரதேச சபைகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்றும் நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட 500 சிறப்பு அதிரடிப்படையினர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பலாங்கொடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்ட் கத்தரின்ஸ் நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் கொலை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கார்லண்ட் வீதி மற்றும் அத்லோன் பிளேஸ் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்துக்கான சூழ்நிலை தெளிவாக தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எந்த சந்தேகத்தையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை. மேலும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் சம்பவ இடத்தில் அதிக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.